ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நாம ஒரு சூப்பரான நியான ஆர்டரோட தான் பார்க்க போறோம். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணிருங்க. அப்பதான் யூடியூப் நம்ம சேனலை எல்லாரும் கொண்டு போய் சேர்க்கும். ஸோ ப்ளீஸ் லைக் பண்ணிட்டு வீடியோ உள்ள போங்க. இன்றைக்கு நீயா நானா என்ன விஷயத்தை விவாதிக்க போகிறது அப்படின்னு சொன்னா சொல்லுங்க எனக்கு இப்பவே அம்மா பிள்ளைகள்னு ஆண் பிள்ளைகளை சொல்லுவாங்க. அடிப்படையில் இண்டிபெண்டா சிந்திக்க மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரியான சில கம்ப்ளைண்ட்ஸ் உண்டு. அம்மா எனக்கு என்னென்ன கொடுக்கும் தெரியுமா? தேங்காய் உடைச்சா தண்ணி எடுத்து கொடுக்கும். சரி, சட்னி அரைக்கிறப்ப கொஞ்சம் பொட்டுக்கல்ல கொடுக்காத, வாயில போட்டு மென்னுக்கிற ஜாலியா இருக்கும். அம்மா பிள்ளைகள்ங்கிறது போய் அம்மா பெண்கள் அப்படின்னு ஏமா இப்படி மெலிஞ்சு போயிருக்க? சாப்பாடு தர மாட்டாங்கம்மா. என்னன்னாலும் உன் சாப்பாடு மாதிரி வருமா? தனி கொடுத்துறதுல இருந்தாலும் கூட அம்மாட்டே இன்ஸ்ட்ரக்ஷன், அம்மாட்டே அட்வைஸ், அம்மா சொல்றது அப்படியே கேட்கறது அப்படிங்கிற மாதிரியான ஒரு பொறுமல் வெளியில இருக்கிறத பார்க்க முடியுது. பாவண்டா அவன் எவ்வளவு கஷ்டப்படுறான் தெரியுமா? யாரா என்ன தாண்டா சொல்றேன். இதுல என்னன்னு பார்த்தா இந்த பக்கம் முழுக்க ஒரு நமட்டு திருப்பி இருக்கு. அந்த முழுக்க எல்லாம் பேரஞ்ச மாதிரி இருக்காங்க. தம்பி முருகேசா, இந்த பார் அண்ணனை பாருப்பா. தம்பி கண்ணா ஏதாவது பேசுப்பா. நான் சுத்தி வளைச்சு பேச விரும்பல. எதிர்கட்சிக்காரரை பார்த்து கேட்கிறேன். நேரா வரேன். இத கூட அவங்க அம்மாட்ட தாங்க கேட்டு செய்யறா. எனக்கு கஷ்டமா இருக்கு. எது இவ்வளவு நாளா என் மனசுக்குள்ள இருக்க விஷயத்த யாருக்கிட்டயாச்சும் சொல்லணும்னு நினைச்சேன். அதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு கிடைச்சிருக்கு. காலையில டிஃபனே அப்படிதான் ஆரம்பிக்கும். காலையில கஷ்டப்பட்டு உப்புமா கிண்டி வச்சிருக்கேன், பூரி வேணும்னா அதெல்லாம் செய்ய முடியாது. 3 பேருமே எல்லாருமே ஃபேமிலியா இருக்கும்போது அவங்க வந்து எப்படின்னா அப்படின்னா அந்த அர்த்தம் நம்மளுக்கு புரியாது. மண்டு மட்ட சாம்பிராணி என்னத்தை தான் வளர்ந்துருக்காங்க. அவங்களுக்கு மட்டும் புரியும். அதான் அவங்க சொல்றாங்கல்ல, அடுத்த முறை வரும்போது ஷேவ் பண்ணிட்டு வந்துரு. அப்படியா அர்த்தம்? ஸோ அவங்க உடனே அப்படின்னுவாங்க. உடனே அவங்க சொல்லுவாங்க, அடுத்த முறை வரும்போது ஃபார்மல்ல வாயேன். அதாவது காலையில டிஃபன் மட்டும் இல்ல, நீங்க டாக்ஸ் போடுறதா இல்லையாங்கிறது எல்லாமே வருது. ஓஹோ, கதை இப்படி போகுதா? ஏமா டிஃபன் கூட அம்மாவை தான் கேட்டு செய்றீங்கங்கறாங்க. அப்பலாம் சார் மாவு கூட அவங்க தான் சார் குடுக்குறாங்க. அதுக்கு ட்ராக் சூட் அவர் தானே போடுறாரு. அதுவுமா அவங்க அம்மா சொல்லி அவர் போட்டுக்கணும். என் காசு என் பைசா என் டப்பு. நான் வாங்கின சட்டியை கிழிச்சு போடுவேன், கிழிக்காம போடுவேன். உனக்கு என்ன? வரும்போது கொஞ்சம் ஃபார்மலா வரலாம்ல சார். மத்தவங்க பார்க்கும்போது அதே மாதிரி ட்ராக்ல வரும்போது ஏன் உங்க மாப்பிள்ளை இப்படியே வராரு அப்படின்னு கேக்குறாங்க. வெறும் ஜெட்டியோட நிக்கிற. இது ஷார்ட்ஸ். ஏய், உங்களுக்கு அது ஷார்ட்ஸ், எங்களுக்கு அது ஜெட்டி. இந்த பாரு, வீட்டுக்கு வர நீ எப்போதுமே சாரி கட்டிட்டு தான் வரணும் அப்படின்னு உங்க மாமியார் சொன்னா அதை நீங்க எப்படி பாப்பீங்க? ஒத்துக்க மாட்டேன். என்ன அவ்வளவு ஸ்ட்ராங்கா சொல்றீங்க? ஒத்துக்க மாட்டேன். அதே தானே இதுவும். அப்போ அது வேற இது வேற. அப்படி ஸ்ட்ரீட்ல வரும்போது ஏன் உங்க மாப்பிள்ளை இப்படியே வராரு அப்படின்னு கேக்குறாங்களே அப்படின்னு. வீட்டுல வயசுக்கு வந்த பிள்ளை இருக்குன்னு தெரியுமாடா? அது முன்னால நெஞ்சு தெரியற மாதிரி பண்ணினு முட்டி தெரியற மாதிரி டவுசர் போறியா? அசிங்கமான உனக்கு. எங்க இருக்காங்க அவங்க? ஒரு 4 தெரு தள்ளி. தனி குடித்தனம் என்றால் என்ன? அம்மாவின் வீட்டுக்கு பக்கத்தில் தள்ளி வீடு எடுத்தால் அதன் பெயர் தனி குடித்தனம். அந்த தனி குடித்தனம் என்ன ஒரு ஆனந்தம். தூங்கணும்னா கூட மதியானம் இத்தனை மணிக்கு தான் தூங்கணும், இத்தனை மணிக்கு தான் எந்திரிக்கணும். அவங்களும் முழிச்சிருக்காங்க, நீ தூங்க கூடாது. கண் இருக்கும் எல்லோரும் தூங்கத்தான் செய்வார்கள். யாரு முழிச்சிருக்காங்க? அம்மா, அவங்க அம்மா அப்பா. அவங்க தூங்கினாலும் அவங்க தூங்கலனாலும் நானும் முழிச்சிருக்கணும். அவங்களும் தூங்க மாட்டாங்க, பாப்பாவும் தூங்க மாட்டாங்க. நீங்களா அங்க போனா தான் பிரச்சனை. தம்பிக்கு அவர் தூங்குறதே அங்க கேட்டுதான் செய்யணுமா? எனக்கு வேற தூக்கமா வருது, கண்ணை கட்டுது. இப்பயே கடவுளே கொஞ்ச நாளும் என்ன கட்டுப்படுத்துறா. அவங்களுக்கு தூக்கம் வரல, வயசானவங்க முழிச்சிருக்காங்க, வேலை பார்த்து வந்தீங்க, களைப்பா இருக்கு, தூக்கம் வந்துருச்சுன்னா என்ன பண்ணுவீங்க? தூங்க கூடாது. அதெல்லாம் நான் தூங்கல தூங்காதடா செல்லம், தூங்காத. மத்தியானம் தூங்கிட்டாங்கன்னா நைட்டு பாப்பா தூங்க லேட் ஆகும் சார். சரி, அதுக்கு என்னப்பா? சாரி, மத்தியானம் தூங்கலன்னா நைட்டு தூங்கி அவங்க பாத்துப்பாங்க. இல்ல தண்ணி கிண்ணி போட்டிருக்கியா? ஏன் இப்படி பேச்ச மாத்தி பேசுற? நான் என்னமோ சொல்றேனோ. வளர ஆரம்பிச்சுட்டே. நாய் காட்டி கொடுக்காட்டாலும் என் வாய் காட்டி கொடுத்துட்டு. ஆமா, ஏன்னா அம்மாட்ட முடிஞ்சா கேக்குறீங்களா என்ன சொல்லணும்னு? நக்கல்யா அவனுக்கு. கோபிநாத் கேக்குறாப்ல என்ன சொல்லணும் அப்படின்னு வேணா கேக்குறீங்களா? ஆமா வாங்கம்மா ப்ளீஸ்மா. ஏன்னா இந்த பொண்ணு நீங்க இல்லாம அதுக்கு பேச வரமாட்டேங்குதுமா. ஏன்னா உங்கள்ட்ட கேட்டு பேசி பழகிட்டதுனால பாவம் தடுமாறுறாப்ல. கிண்டதோட கிண்டலும் சேர்ந்து வருமா? இப்போ நான் மார்னிங் 6 o'clock ஷிஃப்ட் போறேன்னா 2 o'clock வருவேன். கொஞ்சம் டயர்டா இருக்கும், படுக்கலான்னு போவேன். ஏதோ அலுப்பில் கொஞ்சம் அசந்திருப்பேன். படுக்க கூடாதுன்னா
தூங்கணும்னா நைட்டு தூங்கிக்கோ, மார்னிங் ஷிஃப்ட் தானே எந்திரிச்சு போய்க்கலாம், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்கு? எனக்கு தான் பிரச்சனை. அது அவங்கள்ட்ட கேட்கணும்னா எல்லாத்தையும் உனக்கு சொல்லணும். மீசியை வச்சுதான் கேட்டுக்கிட்டே இருக்காயா கேள்வி. பொண்ணுகிட்ட கேட்பேன், ஏன் மருமை அதுக்குள்ள படுத்துட்டாப்ல, எது உடம்பு சரியில்லையா என்னன்னு கேட்பேன். பாரு செய்யறதையும் செஞ்சு விட்டு குடிக்கிறத பாரு, திருவிழாவில் காணாம போன புள்ள மாதிரி. நீ யார்கிட்ட சேட்டை பண்ணிக்கிட்டு இருக்க தெரியுமில்ல? ஆஞ்சநேயர்கிட்ட பண்ணிக்கிட்டு இருக்க. இப்ப எனக்கே புரியல, நான் எங்க அம்மாக்கு போன் பண்ணி கேட்கணுமோ? சோதிக்காதீங்க, சோதிக்காதீங்க. இப்ப நான் யாரை கேட்டு இதுக்கு பதில் சொல்ல எனக்கே தெரியலையே தம்பி. நான் தெரியாம கேக்குறேன். எதுவுமே நடக்காத மாதிரி ரியாக்ஷன் காட்டுற அந்த மூஞ்சி எங்கடா வாங்கின நீ? கல்யாணத்துக்கு முன்னாடி என் மிஸ்ஸஸை நல்லா பார்த்துக்கிட்டாங்க, கல்யாணத்துக்கு அப்புறம் என் பேரனை பார்த்துக்கிறாங்க. உங்க பேரனா? சரி சாரி, அவங்க பேருக்கான் பாருங்க, பாவம். ஐயோ பாவம், அவரே கன்ஃபியூஸ் ஆயிட்டாரம்மா. தம்பி உன் கதையெல்லாம் என்ன போனே தெரியல. உங்களை எல்லாம் பார்த்தா எனக்கு பாவமா இருக்கு. சரி, இடையில உங்களை கூப்பிடுவோம். ஏன்னா ஒவ்வொரு கேள்வியும் இந்த பிள்ளைய கேட்கறப்ப அது பதில் அம்மா தான் கேட்டு சொல்லணும். இல்ல அப்பப்ப வந்து போறதுக்கு நீங்க என்ன வேடம் தாங்கள் பரவியா? என்னால போறதுக்கு முடியல, மரியாதையை வழிபட. இந்த வீடியோ பார்த்து நல்லா என்ஜாய் பண்ணிப்பேன்னு நினைக்கிறேன். மறக்காம லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மறுபடியும் இன்னொரு வீடியோல பார்ப்போம். பை.